Good afternoon students. Today we are going to see about the classification of plant succession. Succession அப்படினா என்னது? The replacement of one type of plant community by other the same area place is known as succession அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு plant community இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னது, அது அழிஞ்ச பிறகோ அல்லது due to the environmental condition அதுக்கு பதிலாக வேறு ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் கம்யூனிட்டி உருவாகிறதுக்கு பேர் தான் சக்சஸன் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேரன் லேண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளான்ட்டுக்கு இன்வேடட் பிளான்ட்டுக்கு என்ன பேர்? பயனீர். அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய அந்த டிரான்சிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டிஸ்க்கு பேர் சீரியல் கம்யூனிட்டிஸ். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளான்ட் கம்யூனிட்டிக்கு பேர் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பேர் இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு தட் த சக்சஸன் ஹாஸ் பீன் கிளாசிஃபைட் இன்டு mainly three types: hydroxere, mesosere and xerosere. Hydro அப்படின்னாவே என்ன அர்த்தம்? வாட்டர் இல்லையா. ஸோ சக்சஸன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜன்ஸ் வேர் வாட்டர் இஸ் plenty ஆஃப் வாட்டர் இருக்கிற இடத்துல சக்சஸன் தோன்றுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஹைட்ரோஸ்டி. எக்ஸாம்பிள் வந்து பாண்ட், லேக்ஸ், ஸ்ட்ரீம், ஸ்வாம்ஸ். மீசோசீர் அப்படின்றது என்ன? சக்சஸன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜன்ஸ் வேர் மாய்ஸ்டர் கண்டிஷன் இஸ் அடிக்குவேட். அங்கே வந்து plenty ஆஃப் வாட்டர் இருக்காது, என்ன பண்ணுவோம், அங்கே வந்து மாய்ஸ்டர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் அங்கே உருவாகக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் கம்யூனிட்டிக்கு பேர் மீசோசீர். ஜீரோசீர் அப்படின்றது என்னென்னா சக்சஸன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜன்ஸ் வேர் மாய்ஸ்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அங்கே ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னாவே என்னது? பிளான்ஸ் விச் இஸ் க்ரோயிங் ஆன் த டெசர்ட் ரீஜன் ஆர் கால்டு ஜீரோஃபைட் இல்லையா. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து என்ன இருக்கும்? ஜீரோஃபைட்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும். பட் என்ன இருக்கும், அதோட மாய்ஸ்டர் கண்டிஷன்ஸ் வில் பி வெரி லெஸ். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து என்னது? ஜீரோஃபைட்டிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜீரோஃபைட் வந்து என்னது அப்படின்னா இட் ஹாஸ் பீன் டிவைடட் இன்டு த்ரீ டைப்ஸ். வாட் ஆர் தே? லித்தோசீர், ஹாலோசீர் அண்டு சாமோசீர். லித்தோசீர் அப்படின்றது, லித்தோஃபைட்ஸ் அப்படின்னா என்னது? பிளான்ஸ் விச் இஸ் கோயிங் ஆன் ராக் இஸ் கால்டு லித்தோசீர் இல்லையா. ஸோ அப்போ இனிஷியேட்டிங் அந்த பேரன் ராக்கில் இருக்கக்கூடியது லித்தோசீர். ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னா விச் இஸ் கோயிங் ஆன் தி சலைன் வாட்டர். எஸ். ஸோ அது வந்து இனிஷியேட்டிங் இந்த சலைன் வாட்டர், தட் இஸ் கால்டு ஹாலோசீர். சாமோசீர் அப்படின்றது இனிஷியேட்டிங் ஆன் சாண்ட் ரீஜன். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து எதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைட்ரோசீர் அப்படின்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட்ரோசீர் அப்படின்னா என்னது? சக்சஸன் இன் எ ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு தி ஹைட்ரோசீர் இல்லையா. ஸோ அப்போ எங்கெல்லாம் அங்கே அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம்? பாண்ட், லேக்கு, ஸ்ட்ரீம், ஸ்வாம்ப். உங்களுக்கு வந்து ஒரு பாண்டோட ஈகோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஹைட்ரோசீரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ் உங்களுக்கு அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ். ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படின்றது என்னது? ஒரு குளத்தில் வந்து இருக்கக்கூடிய தாவர மிதவைகள், அதாவது ஆல்கேஸ், அந்த மாதிரி ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான் ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது சக்சஸன் பிகினிங் ஸ்டேஜ். ஓகேவா. ஸோ இட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சக்சஸன் consisting of the pioneer community like blue-green algae, green algae, diatoms, bacteria, etc. Okay, so the colonizing of this organism enriches the amount of organic matter and nutrition of pond due to their life activities and death. This favors the development of the next several stages. So இங்கே வந்து பைட்டோபிளாங்க்டன் அப்படின்னக்குள்ளார blue-green algae, டயாட்டம் பாக்டீரியா அப்படின்னக்குள்ளார அதில் வந்து என்ன இருக்கும்? ஆர்கானிக் மேட்டர் அதிக அளவில் இருக்கும், நியூட்ரிஷன்ஸும் அதிக அளவில் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும்? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். ஆஃப்டர் இட்ஸ் டெத் எவ்ரி திங் வில் பி டெபாசிட்டட் அண்டர் தி பாண்ட். ஓகேவா. ஸோ அது எதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கும் அப்படின்னா த நெக்ஸ்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்க்கு வந்து சீரல் ஸ்டேஜுக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைட்டோபிளாங்க்டன், தாவர மிதவைகளான க்ரீன் ஆல்கே, டயாட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து சப்மெர்ஜ்டு ஸ்டேஜ். ஸோ சப்மெர்ஜ்டு ஸ்டேஜ் அப்படின்னக்குள்ளார சப்மெர்ஜ்டு ஸ்டேஜ் அப்படின்னக்குள்ள ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் டெத் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் பிளாங்க்டான்ஸ். ஸோ அங்கே ஃபைட்டோபிளாங்க்டன் எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லையா. அழிஞ்சு போன பிறகு தான் அடுத்த கம்யூனிட்டி உருவாகும். ஸோ அது எல்லாமே டீகம்போசிஷன் ஆன பிறகு silt brought from land by rainwater lead to a loose mud formation at the bottom of the
பாண்ட். அப்போ என்ன ஆகும், ரெயின் வாட்டரில் வந்து அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த சில்ட் அப்படின்றது என்னது, சாயிலில் இருக்கக்கூடிய அப்பர் மோஸ்ட் லேயர் சொன்னோம் இல்லையா, ஹியூமஸ் லேயர். ஸோ அந்த லேயர் வந்து என்னாகும், மழை தண்ணியில் அடிச்சுட்டு வந்து பாண்டில் வந்து என்னாகும், டெபாசிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெபாசிட் ஆகும் பொழுது அடியில் வந்து என்னாகும், நல்லா கொஞ்சம் அந்த சில்ட்டெல்லாம் போய் டெபாசிட் ஆகும் பொழுது வளமான மண்கள் உருவாகும். ஓகேவா. ஹென்ஸ் த ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் பிகின்ஸ் டு அப்பியர் ஆன் தி நியூ சப்ஸ்ட்ராட்டம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸ் சப்மெர்ஜ்டு அப்படின்னா என்ன, தண்ணிக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், மூழ்கிய தாவரங்கள், நீர் மூழ்கிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அங்கே சில்ட் இருக்குது. சில்ட் அப்படின்னா என்னது, ஆர்கானிக் மேட்டர், அதாவது ஹியூமஸ் சாயிலோடு இருக்கும், ப்ளஸ் டெட் அண்ட் டீகேட் ஆர்கானிசம் எல்லாமே டெபாசிட் ஆகிருக்கு பாண்டில். ஸோ அங்கே என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா. ஸோ என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, கேரா, இட்ரிகுலேரியா, வாலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரிலா எக்ஸெட்ரா. Then the death and decay of these plants will build up the substratum of pond to become shallow. Therefore, this habitat now replaces another group of plants which are ஆஃப் ஃப்ளோட்டிங் டைப். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்தோட லைஃப் சைக்கிள் முடிஞ்ச உடனே இது வந்து என்னாகும், டெத் ஆகி டீகே ஆகிடும். டீகே என்னாகும், இதுவும் என்னாகும், பாண்டோட சப்ஸ்ட்ராட்டத்தில் டெபாசிட் ஆகும். அப்போ என்னாகும், அந்த ஷாலோ ஃபார்மேஷன்ஸ் உருவாகும். ஓகேவா. ஸோ அப்போ என்னாகும், ஷாலோ ஃபார்மேஷன்ஸ் உருவான உடனே இது வந்து என்னாகும், அனதர் குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அதுதான் வந்து என்னது, சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு பைட்டோ பிளாங்டான், தென் சப்மெர்ஜ்டு பிளான்ட்டு, அதுக்கப்புறம் சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னா என்ன, அது வேறு அடியில் ஊன்றி இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஸோ டியூரிங் தி ஸ்டேஜ் த டெப்த் ஆஃப் த பாண்ட் வில் பிகம் almost 2 to 5 feet. Hence the rooted hydrophytic plants and with floating large leaves start colonizing the plant. அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து பாருங்கள், அதோட டெப்த்தும் அதிகமாகும், அதே மாதிரி என்ன ஆகும், அதோட அந்த ஹியூமஸ் கன்சிஸ்டன்சியும் ஜாஸ்தி ஆகிறதுனால ரூட்டட் பிளான்ட்ஸ் அடுத்த கம்யூனிட்டி என்ன உருவாகும் அப்படின்னா, சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ரூட்டட். அதோட லீவ்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கும், அது வந்து என்ன இருக்கும், ரூட்டட் பிளான்ட்ஸாகவும் இருக்கும். ஸோ என்ன பிளான்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் வந்து என்னது, நிலம்போ, நிம்பியான், ட்ராஃபா எல்லாமே இருக்கும். இதெல்லாமே வந்து ஏற்கனவே மெர்ஜ்டு ஃபைட்டோ பிளாங்டான், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எல்லாமே எதில் படித்தோம், ப்ரீவியஸ் ஈக்காலஜிக்கல் லெசனில் படித்தோம். எல்லாத்தையும் ஒரு முறை ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா. அதுக்கப்புறம் சம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்பீசிஸும் இருக்கும், அசோலா, லெம்னா, உல்ஃபியா, பிஸ்டியா எல்லாமே வந்து என்ன இருக்கும், அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அடுத்தது என்னாகும், இதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்ச உடனே பை டெத் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் தீஸ் பிளான்ஸ் further the pond becomes more shallow. Okay. Due to this reason, free floating plant species gradually replaced by another species which makes new serial stages. ஸோ இது என்னாகும், சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் முடிஞ்ச உடனே என்னாகும், அடுத்த கம்யூனிட்டி உருவாகும். அதுதான் வந்து என்னது, ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ். ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அண்ட் ஆம்பிபியஸ் ஸ்டேஜ். ஆம்பிபியஸ் ஸ்டேஜ் அப்படின்றது rooted floating plants are replaced by plants which can live successfully in aquatic as well as aerial environment. அதாவது ரீட் ஸ்வாம் ஸ்டேஜில் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸ்லேயும் அந்த பிளான்ஸுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா, இட் ஹாஸ் என்ன போத் ஆம்பிபியஸ் அப்படின்னா போத் லிவிங் இன் தி ஏரியல் கண்டிஷன் ஆஸ் வெல் அஸ் தி அக்வாட்டிக் ரீஜன். ஓகே. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, டைஃபா, பிராக்மெட்டி, சாஜிட்டேரியா அண்டு ஸ்கிரிப்பஸ் எக்ஸெட்ரா. At the end of this stage, water level is very much reduced, making it unsuitable for the continuous growth of amphibious plants. So இந்த ரீஸ்வாம்ப் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே என்னாகும், வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்னாகும், ஆம்பிபியஸ் பிளான்ஸ் வளர்கிறதுக்கும் அந்த இடத்துல என்ன இருக்காது, இட் இஸ் நாட் சூட்டபிள். ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் தீஸ் amphibious plants, another community of plants will be growing, that is called marsh meadow stage. So marsh meadow stage அப்படின்னாக்குள்ளார, when the pond becomes swallowed due to decreasing water level, species of Cyperaceae and Poaceae such as Carex, Juncus, Cypers and Heliocaris colonize the area. They form a mat-like vegetation with the help of their much branched root system. This leads to an absorption and loss of large quantity of water. At the end of this stage, the soil becomes dry and the marshy vegetation disappears gradually and leads to shrub stage. ஸோ இந்த மார்ஷி வெஜிடேஷன் மார்ஷ் மேடோ ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப
லெஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், வாட்டர் கண்டென்ட் லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னாவே ரூட் ஃபார்மேஷன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிடும். ஸோ இப்போ மெர்ஜிடுலலாம் வந்து ரூட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அந்த வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னாவே டு அப்சர்வ் த வாட்டர் த ரூட் மே பி டெவலப்டு வெல்லி. ஸோ அப்போ என்னாகும், மேட் மாதிரியான ஒரு ரூட் வந்து அதிக அளவில் படர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் கண்டென்ட்டையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு வாட்டரே இல்லாமல் ட்ரை ஆகிடும் அந்த லேண்டில். ஓகேவா. ஸோ அப்போ மார்ஷி மெடோ ஸ்டேஜும் வந்து அந்த பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் முடிஞ்ச உடனே என்னாகும், நெக்ஸ்ட்டு வெஜிடேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து என்னது, ஸ்ரப் ஸ்டேஜ். அந்த ஸ்ரப் அப்படின்றது என்னது, புதர் செடிகள் இருக்கு இல்லையா, அந்த புதர் செடிகள் மாதிரியான அமைப்பு உருவாகும். ஆஸ் த disappearance of marshy vegetation continues, soil becomes dry. Hence, these areas are not invaded by terrestrial plants like shrubs, salix and cornus, and trees, populus and alnus. These plants absorb large quantity of water and make the habitat dry. Further, the accumulation of humus with a rich flora of microorganisms produce minerals in the soil, ultimately favoring the arrival of new tree species in area. So, shrub stagesல வந்து என்ன ஆகும், புதர் செடிகள் உருவான உடனே நல்ல வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம் இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி இட் மே பி லீட் இட்ஸ் ஸ்ரப் கண்டிஷன்ஸ், அதாவது டெரஸ்ட்ரியல் லைஃப்பை வந்து லீட் பண்ணும். ஓகேவா. தென் இதில் வந்து என்னாகும், அக்யூமுலஸ் ஆஃப் ஹியூமஸ், அதுவும் வந்து அதாவது என்ன ஆகும், ஸ்ரப் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அந்த சாயில் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் உருவாகுது இல்லையா, அப்போ வந்து ஹியூமஸும் ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி என்னாகும், நியூட்ரீஸும் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்தது இந்த ஸ்ரப் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும், ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் வரும். இட் இஸ் த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் ஹைட்ரோஸ்டீர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது, பயனீர் ஸ்டேஜ் ஆஃப் ஹைட்ரோஸ்டீரில் வந்து பைட்டோ பிளாங்க்டான் ஸ்டேஜ். கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியில் வந்து என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். அட் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து என்னது, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. A variety of trees invading the area and develop any one of the diverse type of vegetation. Example, temperate mixed forest. ஸோ ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆனோடனே அது டெம்பரேட் மிக்ஸ்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கும், இல்லை ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், அல்லது எவர் கிரீன் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் சிஸ்டம் வந்து உருவாயிடும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேஜஸில் வந்து 7 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்டீர் சக்ஸஸனில் ஸ்டேஜ் 1ல் வந்து என்ன இருக்குது, பயனீர் கம்யூனிட்டி. அது வந்து வைல் த ஸ்டேஜ் 7 இஸ் ஆக்குபைடு பை தி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. இந்த ஸ்டேஜ் 2ல் இருந்து சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ், சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ், ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ் அண்ட் மார்ஷ் மெடோ ஸ்டேஜ் அண்ட் ஸ்ரப் ஸ்டேஜ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சீரல் கம்யூனிட்டிஸ். ஓகேவா. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அங்கே என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் சக்ஸஸன். இந்த பிளான் சக்ஸஸனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, சக்ஸஸன் இஸ் எ டைனமிக் ப்ராசஸ். Hence, an ecological can access and study the serial stages of a plant community found in particular area. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட் கம்யூனிட்டியோ சீரியல் ஸ்டேஜஸையோ வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது ஒன்று. ஓகேவா. தென் த நாலேஜ் ஆஃப் ecological succession helps to understand the controlled growth of one or more species in a forest. இந்த ecological knowledge, அதாவது ecological succession இருந்தது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்ன ட்ரீஸ் இருக்குது. இப்போ எவர் கிரீன் ஃபாரஸ்ட் ட்ரீயாக இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய அதிக அளவு நீர்ப்பரப்பு கொண்ட இடத்துலேருந்து உருவானதாக இருக்கும். அதே மாதிரி டெம்பரேட் ரீஜனில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஈக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து we can understand that one. Then utilizing the knowledge of succession, even dams can be protected by preventing siltations. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, டேம்ஸ் வந்து சப்போஸ் இந்த நாலேஜ் ஆஃப் சக்ஸஸன் இருந்தது அப்படின்னா டேம்ஸில் இல்லை இதெல்லாமே வந்து என்னது, இந்த சில்டேஷன்ஸில், இந்த சில்டேஷன் அப்படின்றது என்னது, அழிந்து போகக்கூடியதுலேருந்து, அதாவது ஃபர்தராக அந்த ரொம்ப நாள் கவனிக்காமல் அந்த டேமோ இல்லை வாட்டர் கண்டென்ட்டோ விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இட் வில் பி ஸ்டார்டட் டு என்னது சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பைட்டோ பிளாங்க்டன் நாள்பட அது வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். தென் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெக்னிக்ஸ் டு பி யூஸ்டு டியூரிங் reforestation and afforestations. Then it helps in the maintenance of your pastures. Plant succession helps to maintain species diversity in an ecosystem. Patterns of diversity during succession are influenced by resource availability and disturbance of various factors. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சக்ஸசன் வந்து இன்ஃபர்மேஷன், அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி
பிளான்ட் டைவர்சிட்டி அப்படின்னா என்னது, அதோட கிளாஸிஃபிகேஷன், அதாவது ஆரிஜின்லேருந்து என்னென்ன பிளான்ஸ் உருவாகிருக்கு. ஹவு த பிளான்ட் டைவர்சிட்டி அப்படின்னாவே என்னது, எக்கனாமிக்காக எப்படி எவல்யூஷனாக எப்படி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். தென் காலனைசிங் த ஹேபிட்டேட் ஆஃப் அன் ஏரியா டிவைட் ஆஃப் லைஃப், அதாவது இது வந்து என்னது கிளைமேக்ஸ் கண்டிஷனோ இல்லது சீரியல் கண்டிஷன்ஸில் இருக்கும் பொழுது அந்த காலனைசிங் ஃபார்மில் பேஸ் பண்ணி அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். தென் செகண்டரி சக்சஷன் இன்வால்வ்ஸ் த ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ பிளான்ட் கம்யூனிட்டி இன் டிஸ்டர்ப்டு area or habitat. Forest and vegetation that we come across all over the world are the result of plant succession. ஸோ இப்போ எல்லா இருக்கக்கூடிய விளைநிலங்களாகட்டும் அல்லது ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னது இந்த சக்சஷன் ஆஃப்டர் த ரிசல்ட் ஆஃப் தி சக்சஷன் ஒன்லி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது well known development. Okay, so up to this we completed this unit. Okay.